ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் உள்ள காளிங்கராயன் கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஈரோடு பகுதியில் செயல்படும் சாய மற்றும் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நேரடியாக காளிங்கராயன் கால்வாயில் கலப்பதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். செயல்படும் சாய மற்றும் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நேரடியாக காளிங்கராயன் கால்வாயில் கலப்பதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் தோல் சம்பந்தமான நோய்களும் ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாயம் முற்றிலும் முடங்கும் சூழல் உருவாகியிருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். காளிங்கராயன்பாளையத்தினுடைய வாய்க்கால் லக்காபுரம் மொடக்குறிச்சி அந்த பகுதியில் தான் போய் உங்களுக்கு கொடுமுடியில் போய் கலக்குது. பார்த்தீங்கன்னாக்கா சாக்கடை தண்ணி இன்றைக்கி வரலும் கலந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் விவசாய விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்படுது. விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படுறதுனால விவசாயிகளுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள்லாம் வருவதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த காளிங்கராயன்பாளையம் வாய்க்கால் தான். குடிநீருக்கு முக்கிய நீராதாரமான காவிரி ஆற்றிலும் கழிவுகள் கலப்பதால் சுகாதாரமான குடிநீர் கிடைப்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக கிடப்பில் இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். குடிநீர் 1,42,50,000 தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தண்ணி நாசமாகிட்டு இருக்குது. இதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதாவது மெயினாக இதை முழுசாக சுத்தகரி பண்ணி மக்களுக்கு குடிநீர் வழங்க வேணும். இது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு மஞ்சள் மாநகரம் என்று பேர் போனது. ஈரோடு மாநகரம் எங்களுக்கு போனது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கணும். இது எங்களுடைய ரெண்டாவது கோரிக்கை. ஈரோடு மாநகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பதும் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஊரக பேருந்து நிறுத்தம் அமைந்துள்ளது எந்த பயனும் இல்லை என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கொப்பரை தேங்காய் மற்றும் மஞ்சளுக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் செய்தியாளர் ஜான் மைக்கேல்.